ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ತ ಕೋಜಿ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ತ ಕೆಮ್ಚಂತೆ ಎಮ್ತಾ ಸೊಕಸರತಾಂದು இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ தான். இன்றைக்கி வந்து மீன் குழம்போடு சேர்த்து வந்து காளானும் வந்து அதிலே வந்து செஞ்சு சமைக்க போகிறேன். அதை எப்படி சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாங்க, இப்போ வந்து மீன் எல்லாமே பொரித்து வச்சுருக்கேன். அதெல்லாமே உங்கள்கிட்ட காட்டுறேன். அங்கே போகலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாமியாரும் இல்லை, அப்பாவும் இல்லை, யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். மாமியார் வந்து இந்த கடன் வாங்கியிருக்கும் பார்த்தீங்களா, வீடு கட்டுறதுக்காக அங்கே வந்து காசு கொடுக்க போயிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட வர்றதுக்கு மேபி லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி சாமி பூஜை பண்ணி முடித்தாச்சு. இன்றைக்கி சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஏன்னா மாமியாரும் இல்லைங்களா, இன்றைக்கி நான் தனியாக எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மாமா வீட்டிலேருந்து பப்பாயா கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதில் தான் சமைக்க போகிறோம். மீன் எல்லாமே இங்கே பாருங்கள், மீன் இதில் எல்லாமே பொரித்து வச்சாச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மீன் க்ளீன் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இந்த தலை எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், இந்த இடத்த கட் பண்ணிட்டா அதில் இருக்கிற இதெல்லாமே வெளில வந்துடும். ஓகே, காளான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன், அதையும் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீட்டுக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து இப்போ வந்து வெறும் தண்ணியில் மட்டும் போட்டு இந்த வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை கழுவணும் நல்லா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோதான் கிடச்சிச்சு. சரி, இதை வந்து ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சமாக ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு குழம்புலையும் சேர்த்து அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் பொரிக்கணும். அதுக்கு காளான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மசாலாவுக்கு வந்து என்னென்ன அரைக்கிறேன்னு பாருங்கள். வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி போட்டிருக்கேன். ஏன்னா இதை அரைக்க முடியாதுன்றதுனால தான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளியும் போட்டிருக்கேன் இது கூட சேர்த்து. இதை வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிக்கலாம். இது வந்து கரண்டி சின்னதாக இருக்குது, அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சதை அதை இதுக்குள்ளே போட்டுருவேன். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ளே வேகாமல் போய்டும் இல்லைங்களா, அதனால தான். இதை நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். நான் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லைனா இடையிலே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது இந்த மாதிரி பொரிச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் செய்வாங்க மாமியார். காளான் இருந்துச்சு அப்படின்னா மீன் காளான் இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் செய்வாங்க. ஸோ அதனால் அவங்கள பார்த்து நானும் இதே மாதிரி தான் செய்ய போகிறேன். ஓகே, இதை வந்து குக் ஆகட்டும். அதுக்குள்ளே இன்னும் தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடும்போது உங்களுக்கு எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் எப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சிட்ருக்கேன் எப்படி வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாகவே முடியல. கடவுளே, கொண்டை போட்டுட்டேன் நான். சமையல் வந்து செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு. எவ்வளோ தொடச்சாலும் திருப்பி வேற ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது. இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி வேர்க்குதா இல்லை என்னன்னு எனக்கே தெரியல.
இந்த டைமுக்கு எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் குளிர் ஆகிற மாதிரி தான் இருந்திருக்கணும். பட் இங்கே என்ன இதுன்னு தெரியல. இன்னுமே வந்து வெயில் அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. இருந்துக்கிட்டே அதுக்கே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் அதிகமாக வெயில் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், சமாளிச்சிக்க முடியாது. சரி, ஓகே, நான் வந்து சமையல் ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்து இப்போ தான் கொண்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி சாப்பாடு இங்கே இருக்குது. மாமியார் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னுமே கொஞ்சம் இதாகணும். இது பாருங்கள், இது எப்படி இருக்கோ அது மாதிரி கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது எல்லாமே அப்படி ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து இங்கே மெந்தி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை, இது என்னன்னு தெரியல, ஆனால் இது போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார் பூ, பட்டை, ஏலக்காய் என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இதை வந்து ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இதுக்கு மேலே இது பண்ணால் கசப்பாயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து போட்டாச்சு. இதுவும் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணலாம். இதை வந்து கொஞ்சம் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் போடும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இந்த டைமில் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம போட்டோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா வரும். குழம்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் காரம் அப்படினால கம்மியாக போட்டிருக்கேன். கலர் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து இதுக்குள்ளே ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளே ஸ்பைசஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இதை நல்லா வந்து இன்னுமே கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கிட்டோம். ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு அது எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றிக்கிட்டாச்சு. கலரும் வந்து சூப்பராக வரும், ரெட் கலரில். இந்த மசாலா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா போட ஆரம்பிக்கலாம் ஒவ்வொன்றா. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். ஹீட் வாட்டர் தான் இதில் வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம வந்து மசாலாவை வந்து ஃப்ரை பண்ணுறோன்னா அதை வந்து ஹாட் வாட்டரை போட்டு தான் அடி பிடிக்கும்போது ஹாட் வாட்டரை போட்டு தான் நம்ம வந்து கலக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஹாட் வாட்டருக்கு இங்கே வச்சுருக்கேன், சுடு தண்ணிக்கு. இதை வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மசாலா வந்து போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், என்கிட்ட இருக்கிற மசாலா நான் போடுறேன். கொரி மசாலா. ஓகே, இவ்வளோ போதும். இதை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அதுவும் உடனுக்குடனே எல்லா மசாலாவும் போடக்கூடாது. ஓகே, இப்போ இது வந்து நல்லா வாசனையாக வந்துடுச்சு. வாசனை வந்ததுக்கப்புறம் திருப்பி மீட் மசாலா, இதையும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கூட செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதையும் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரே பார்த்தீங்களா எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. இப்போ வந்து தனியா மசாலா நம்ம போட்டுக்கலாம். தனியா மசாலா போட்டுக்கிட்டாச்சு.
பார்த்தீங்களா கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ வந்து மஞ்சள் தூள் நம்ம வந்து போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டாச்சு. இதையும் நம்ம வந்து கலக்கி விட்டுறலாம். இதில் வந்து இப்போ வந்து தக்காளி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு இல்லைன்னா கூட நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். அடி பிடிச்சிச்சு அப்படின்னா ஹாட் வாட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணணும். சுடு தண்ணியை வச்சு தான், பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது. சரி, ஓகே. இது நல்லா ஆயில் பிரிஞ்ச வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இன்னுமே இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணணும். அடி பிடிக்குது அப்படின்னாவே இங்கே பாருங்கள், சுடு தண்ணியை வந்து கொஞ்சமாக நம்ம இப்படி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணியை ஊற்றினா பச்சையாக இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து வேறு மாதிரி கொடுக்கும். ஸோ அதனால தான் சுடு தண்ணியை வந்து ஊற்றுறேன். கீழே மட்டும் அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஓகே, இதை நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா ஆயில் பிரிய வந்துடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கும் வந்து காளான்னு இப்போ போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் காளானும் உருளைக்கிழங்கும் அதிலே போட்டு தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தட்டை மூடாமல் இதை வந்து குக் பண்ணணும். தட்டே மூடக்கூடாது சொல்லப்போனால். இது வந்து இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கம்மியில் வச்சுட்டேன் பார்த்தீங்களா. இதில் இந்த டைமில் இப்போது நல்லா ஒரு 5 நிமிஷமாச்சு நல்லா இதாகட்டும். அந்த மசாலாலாம் காளானுக்குள்ளே உருளைக்கிழங்குக்குள்ளே போகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்து காளானும் நம்ம உருளைக்கிழங்கும் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துடுச்சு. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் காளான். இப்போ வந்து தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கலாம். ஓகே, சுடு தண்ணியை நம்ம வந்து நாங்கள் காய வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். சுடு தண்ணியை ஊற்றினா தான் அதோட டேஸ்ட்டும் அதோட இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் திக்காக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னுமே வந்து காளான் இன்னும் கொஞ்சம் இதாகணும். அந்த கொதிப்பு வரும்போதே வந்து அது வெந்துடும். ஸோ அதனால் தட்டை மட்டும் மூடக்கூடாது, இப்படியே இருக்கட்டும். மீன் போடும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் தண்ணியும் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ இதுவே போதும். இப்போ வந்து மீன் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், மீன் இருக்கிறது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இதை வந்து இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு கரம் மசாலா மேலே போட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு ஆயிடுச்சு. நம்ம வந்து கரம் மசாலா மட்டும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மேலே வந்து ஒரு தட்டு மூடி வச்சிடலாம். பார்த்தீங்களா, தட்டு மூடிடலாம். பாருங்கள், தட்டு மூடாச்சு. அவ்வளோதான், குழம்பு ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எடுத்திருக்கேன். மீன் வந்து பொரிச்சது நான் வந்து எடுத்திருக்கேன். குழம்புல போட்டது எனக்கு அதை இப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால சாப்பாடு கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு எடுத்திருக்கேன். குழம்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். காலையில் டைமில் வந்து
அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. ரொம்ப பசி எடுத்துடுது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 12:45 ஆகுது. இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த டயட்டிங் இருக்கிறதும் போதும், இந்த மதிய சாப்பாட்டுக்கு எப்போ தான் சாப்பிட்ணுமோ அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. ரொம்ப கை காலெல்லாம் இங்கே பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப பசிக்குது. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி மாமியாரும் வரல. மாமியார் அங்கேயே சாப்பிட்டுட்டு வருவாங்க போல். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 10 மணிக்கு போனது, இன்னுமே வரல. அவங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு வருவாங்க. நான் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு நினச்சேன். ரொம்ப பசி, கை காலெல்லாம் நடுங்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட போகிறேன். சரி, ஓகே, நான் சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.